அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய தற்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய பணிப்பொறுப்பை மார்ச் 19 ஏற்றுக்கொண்டார். அதற்கு அந்த நாளிலேயே தன்னுடைய முதல் திருப்பலியையும் நிறைவேற்றி மக்களுக்கு நற்செய்தியை வழங்கினார். அவர் ஆற்றிய அந்த மறை உரையினுடைய எடுப்பிலேயே அவர் சொன்ன வார்த்தை இதுதான். இந்த வார்த்தைகள் எல்லாம் மிக முக்கியமான ஒன்று. குறிப்பாக பாப்பரசர்கள் ஆற்றுகின்ற முதல் அந்த மறை உரை, சொற்பொழிவு அல்லது செய்தி என்பதெல்லாம் மக்களுக்கு இறுதி வரைக்கும் நிற்கக்கூடிய, மனதிலிருந்து மாற்ற முடியாத, மறைக்க முடியாத ஒன்றாக கடைசி வரைக்கும் இருந்தது என்பது உண்மை. நம்முடைய புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் அதிசய விதமாக பல நூறாண்டுகளுக்கும் பிறகு இத்தாலி நாட்டிலிருந்து வெளியிலே இருந்து வந்த ஒரு பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு எல்லோர் முன்பாகவும் நிற்கின்ற பொழுது அவர் முதலாக சொன்ன வார்த்தைகள் நோன் ஆபியாத்தே பௌரா என்ற வார்த்தைகள் தான். அஞ்சாதீர்கள், உங்களிடையே பயம் என்பது இருக்க வேண்டாம். இந்த வார்த்தைகளோடு தான் அவர் ஆரம்பித்தார். காரணம், அந்த சூழல் என்பது அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குரிய நிலையாக இருந்தது. எனவே இந்த வார்த்தைகள் இயல்பாக இறைவனால் தூண்டப்பட்டவராக இந்த வார்த்தைகளை அவர் சொன்னார் என்பதை கடைசி வரைக்கும் அதை அவர் நினைவு கூர்ந்து மக்களுக்கு அறிவித்தார். அதேபோன்று தற்போதைய பிரான்சிஸ் என்ற பாப்பரசரும் கூட மிக எளிமையான வகையிலே அவர் தோன்றினார். அவர் தோன்றி மக்களுக்கு அவர் சொன்ன முதல் வார்த்தை போனசேரா என்ற வார்த்தை தான். மாலை வணக்கம் என்பதுதான் அவர் சொன்னார். அவர் வாய் திறந்து சொன்ன அந்த வார்த்தை எதை காட்டுகிறது என்று சொன்னால், பாப்பரசர் என்ற உயர்ந்த நிலையில் இருக்கின்ற நான் உங்களோடு ஒருவனாக இருக்கின்றேன் என்பதுதான் இந்த வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, வழக்கமாக பாப்பரசர்கள் குட் மார்னிங், குட் ஈவினிங் இதெல்லாம் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இவர் சொன்னார் என்பது அந்த அளவுக்கு உங்களில் ஒருவனாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லி தலை வணங்கி தனக்காக ஜெபிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, அந்த திருத்தந்தை முதல் திருப்பலியிலே சொன்ன வார்த்தைகள், God never becomes tired of forgiving you, but you don't hesitate to come to God என்ற வார்த்தைகளைத்தான் அவர் சொன்னார். கடவுள் நம்மை மன்னிப்பதிலே தளர்ச்சி அடைவதே கிடையாது, சோர்வடைவதே கிடையாது. ஆனால் நீங்கள் ஆண்டவரிடம் வருவதற்கு தயக்கம் காட்டாதீர்கள். God never becomes tired of forgiving you, but you don't hesitate to come to God என்ற வார்த்தைகளைத்தான் அவர் சொன்னார். அன்புக்குரியவர்களே, இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவருடைய அழைப்பு என்பது எங்கே ஆரம்பித்தது என்று சொன்னால் பாவசங்கீர்த்தனத்தில் தான் ஆரம்பித்தது. அவர் தொடர்ச்சியாக ஒரு அருட்தந்தையிடம் பாவசங்கீர்த்தனம் செய்து கொண்டிருந்தார். அவரிடம் ஏற்பட்ட அந்த நட்பு, பிறகு அவர் கேன்சர் நோயினால் இறந்து போய்விட்டார். அவர் இறந்த பிறகு இந்த அருட்பணியை நான் தொடர்ந்து நடத்துவேன், தொடர்ந்து செய்வேன் என்று அவர் உள்ளத்திலே ஒரு உறுதியான முடிவோடு அவர் இயேசு சபை குருவாக வேண்டும் என்று நினைத்தார். இயேசு சபையிலே சேர்ந்தார். குருவாகி, ஆயராகி, திருத்தந்தையாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார். ஒரே காரணம், இரக்கத்தின் பணி, கருணையை காட்டுகின்ற பணி, மன்னிப்பு அளிக்கின்ற பணி. இந்த பணியைத்தான் நான் ஏற்று நடத்துவேன் என்று ஒரே குறிக்கோளு அவர் தன்னுடைய பணியை ஏற்றார். அன்புக்குரியவர்களே, இதை அவர் தனது விருது வாக்கிலே காட்டுகின்றார். ஒவ்வொரு ஆயரும் தங்களுடைய ஆயர் பணியை ஏற்கின்ற பொழுது அவர்கள் இலச்சினை என்று சொல்லக்கூடிய ஒன்றை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அந்த படம் அவர்களுடைய எண்ணத்தையும் அவர்களுடைய பணி வாழ்வையும் அவர்களுடைய வாழ்வின் ஓட்டத்தையும் காட்டுகின்ற ஒரு வரைபடமாக அது இருக்கும். அந்த படத்தின் மேலே அவர்களுடைய மோட்டோ என்று சொல்லக்கூடிய அந்த விருது வாக்கு என்பது இருக்கும். அந்த விருது வாக்கும் கூட
இந்த இரக்கத்தை காட்டுவதாக இருக்கின்றது. அது எதற்காக என்று சொன்னால், இந்த இரக்கத்தின் தூதுவராக இவர் இருக்கின்றார் என்பதை காட்டுவதற்காகவே இந்த வார்த்தைகள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. மிசராந்தோ ஆத்குவே எலிஜெந்தோ என்று இரக்கம் காட்டி எனவே என்னை தேர்ந்தெடுத்தார். மிசராந்தோ ஆத்குவே எலிஜெந்தோ என்ற வார்த்தைகளை தனது விருது வாக்காக கொண்டார். மிசராந்தோ, என் மீது இரக்கம் வைத்து, இந்த இரக்கம் என்பது மீண்டுமாக அங்கே வருவதை பார்க்கின்றோம். அதே போன்று தன்னுடைய அருளாட்சி பணியிலே ஒரு ஆண்டை இறைவனுடைய இரக்கத்திற்காக அவர் அர்ப்பணித்தார். கடவுள் இரக்கம் உள்ளவர் என்பதை அவர் அறிவித்தார். அன்புக்குரியவர்களே, அந்த வரிசையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்வது, இரக்கமுள்ளவராய் இருங்கள், மற்றவர்களை மன்னியுங்கள், பிறரை அவர்கள் இருப்பது போல ஏற்றுக்கொள்ளுங்கள். மிக மிக கடினம். காரணம், இன்றைய உலகத்திலே மன்னிப்பு என்பதும் இரக்கம் காட்டுவதும் இளிச்சவாயத்தனமாகத்தான் மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அதுதான் நமது வாழ்வு, அதுதான் கிறிஸ்தவர்களுடைய பண்பு, அதுதான் கிறிஸ்தவர்களுடைய நடைமுறை. இதுதான் ஆண்டவர் இயேசு காட்டிய வழி என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, பேதுரு கேட்கின்றார், என்னுடைய எதிரி எனக்கு எதிராக பாவம் செய்கின்றான், அவனை நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறையா போதுமா என்று கேட்கின்றார். காரணம், 7 முறை என்பது அதிகபட்சமான உச்சபட்சமான மன்னிப்பு வழங்குகின்ற எண்ணிக்கை என்று நினைக்கின்றார். ஆண்டவர் சொல்கின்றார் 7 முறை அல்ல, 7 முறை 70 முறை என்று சொல்கிறார். அப்படி என்றால் கணக்கற்ற விதத்திலே மன்னிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். எனவே மன்னிப்பது என்பது எண்ணிக்கையில் அல்ல. கடவுள் நம்மை மன்னிக்கின்ற பொழுது அடுத்த முறை வரக்கூடாது, இந்த மாதிரி வந்தேன்னா உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படி நான் சொல்கிறாரு இல்லை, பாவம் செய்யாதே போ என்று தான் சொல்கின்றார். ஆனால் மனிதர்கள் நாம் பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? நம்முடைய பலகீனம் நம்மை விட்டு வைக்குமா? உலகம் பசாசு சரீரம் என்று சொல்கின்றோமே, இது இருக்கின்ற வரைக்கும் நாம் பாவத்திற்கு உட்பட்டவர்களாகவே இருப்போம், பலகீனத்திற்கு உட்பட்ட மனிதர்களாகவே இருப்போம். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் பாவமே செய்ய மாட்டோம் என்று யாரும் மார்தட்டி சொல்ல முடியாது. மாறாக பலகீனமான வகையிலே ஆண்டவருடைய கருணையை தேடுகின்ற பொழுது எத்தனை முறை சென்றாலும் நாம் பாவ சங்கீர்த்தனத்திலே அருள் பெறுகின்றோம், ஆசி பெறுகின்றோம், இறைவனுடைய இரக்கத்தை நாம் அங்கே அனுபவிக்கின்றோம், அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்கின்றோம். எனவே தான் ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், எத்தனை முறை என்பது அல்ல, மன்னிக்க வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், கருணை கொள்ளம் கொண்டிருக்க வேண்டும். இது ஒன்றுதான் அன்புக்குரியவர்களே நாம் செய்ய வேண்டிய சாட்சிய வாழ்வுக்கான வழி என்று சொல்கின்றார். அதற்காக ஒரு சிறிய ஓமையை உதாரணமாக சொல்லி நமக்கு விளக்கம் தருகிறார். இந்த ஓமையினுடைய சாரம் என்னவென்று சொன்னால், அரசன் என்று சொல்லக்கூடியவர் கடவுள். அவர் எப்படி நம்மை மன்னிக்கிறார்? 5000 10,000 தாலந்து கடன்பட்ட தனது பணியாளனை மன்னிப்பது போல கணக்கற்ற விதத்திலே நம்மை தொடர்ந்து மன்னித்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் மாலையிலே நாம் செல்கின்ற பொழுது, படுக்கைக்கு நாம் செல்கின்ற பொழுது இறைவன் நம்மை மன்னிக்கின்றார். ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் எழுந்திருக்கின்ற பொழுது, படுக்கையிலிருந்து நாம் எழுந்திருக்கின்ற வேளையிலே இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நம்மை மன்னிக்கின்றார், ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அதுதான் கடவுள். எனவே இவ்வளவு அதிகமாக செய்த கடவுள் அடுத்ததாக அந்த உடன்பணியாளனுக்கு இந்த மனிதன் செய்த ஒரு கொடூரம், மிகச்சிறிய அந்த எண்ணிக்கையில் இருந்த கடனை மன்னிக்க மறந்தது போல நாம் பிறரை மன்னிக்க மறப்போம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நாம் மனிதர்களே அல்ல, இறைவனுடைய அருள் பெறுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதைத்தான் இந்த ஓமை நமக்கு சொல்லுகிறது. எனவே கடவுள் நம்மை மன்னிக்கிறார், இதை நாம் ஆழமாக உணர்கின்றோம். நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த தவ காலத்திலே பெரிய ஒரு தவ முயற்சியாக ஆண்டவர் நம்மை கேட்கின்றார். இன்றைக்கு நினைத்து பார்ப்போம், யாரிடமாவது மனத்தாங்கள் நமக்கு இருந்தால், நம்மீது அவர்களுக்கு மனத்தாங்கள் இருந்தால், முடிந்த வரையில் இந்த மனத்தாங்களை சரி செய்து கொள்வோம், மன்னிப்பை வேண்டுவோம், ஒப்புரவாகி இறைவனுடைய மகிழ்ச்சியிலே வாழ இத்தவக்காலம் நமக்கு உதவி செய்வதாக. ஆமென்.